Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட்டநெட் எக்ஸாமில் வர்ற ஃபர்ஸ்ட் பேப்பரில் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக பார்க்கலாம். 11th கொஷின் 10 கொஷின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். 11th கொஷின், find the missing number in the following series: 23, 33, 46, 62, 81, 103. Option A 126, option B 130, option C 133, option D 128. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 128ன்றது தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 11th கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற சீரீஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். அதுல ஏதாவது நம்மளுக்கு லாஜிக் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அந்த மிஸ் ஆன டேர்மை நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த டேர்ம்ஸை நான் எழுதிக்கிட்டு இப்போ அடுத்த நம்பர்ல இருந்து முன்னாடி இருக்கிற நம்பரை வச்சு மைனஸ் பண்ண போறோம். இந்த லாஜிக்கு நம்ம கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால இன்க்ரீசிங்கோ இல்லை டிக்ரீசிங்கோ இருந்தால் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் 33 மைனஸ் 23க்கு பிளஸ் 10. அதே மாதிரி 46 மைனஸ் 33க்கு பிளஸ் 13. 62 மைனஸ் 46க்கு பிளஸ் 16. 81 மைனஸ் 62க்கு பிளஸ் 19. 103 மைனஸ் 81க்கு பிளஸ் 22. இப்போ அடுத்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இருக்க நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கிற நம்பர் நம்ம வந்து செக் பண்ணணும், என்னன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்த டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் அடுத்ததுல பாருங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன வருது? 13 மைனஸ் 10 வந்து பிளஸ் 3. அடுத்த 16 மைனஸ் 13க்கு பிளஸ் 3. அடுத்த 19 மைனஸ் 16க்கு பிளஸ் 3. 22 மைனஸ் 19க்கு பிளஸ் 3 கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதோட பிளஸ் 3 நம்ம சேர்த்தோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த பிளஸ் இந்த 22 பிளஸ் 3 போட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்? டிஃபரன்ஸு இப்போ 25ன்னு போட்டோம்னா இந்த இடத்துல ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ 25 பிளஸ் 25 போட்டுக்கலாம். இப்போ பிளஸ் 25 போடும்போது 103 அண்ட் 25 ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் நம்மளுக்கு இந்த நம்பர். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? 128. ஸோ 128ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு நம்மளுக்கு? இப்போ ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ 128ன்றது தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். 12th question, find the missing number in the following series: 13, 32, 24, 43, 35, missing number 46, 65, 57, 76. Option A 45, option B 52, option C 54, option D 55. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இத்தனை நேரம் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 54ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 12th கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேர்ம்ஸ் வந்து கலந்து வந்திருக்கு. அதாவது இன்க்ரீசிங்லேயும் இல்லாமல் டிக்ரீசிங்லேயும் இல்லாமல் கலந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 13, அப்புறம் 32ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 32லேருந்து 24ன்னு கம்மியாயிருக்கு, 24லேருந்து 43ன்னு அதிகமாயிருக்கு, அடுத்தது 35ஆ குறைஞ்சிருக்கு. அடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 46, 65, 57, 76.
இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கலந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னாக்க டிஃபரன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இன்க்ரீசிங்லயும் இல்லாம டிக்ரீசிங்லயும் இல்லாத இருக்கனால ஆட் டேர்ம்ஸ் ஈவன் டேர்ம்ஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் டேர்ம்ஸ்னா இந்த 13 அதை விட்டுட்டு 24, அப்புறம் 1 விட்டுட்டு 35, அடுத்தது 46, அடுத்தது 57. இதெல்லாம் ஒரு ஆர்டரு. அடுத்தது ஈவன்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சுக்கிறேன். அப்ப ஈவன்ல இருக்க டேர்ம்ஸ்னா தனியானாக்க 32, 43 இந்த கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர், அப்புறம் 65, 76. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா எழுதிக்கலாம். இந்த ஆர்டர்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 13, 24, 35, 46, 57 இது எல்லாமே. இப்ப ஈவன்ல இருக்க டேர்ம்ஸ் எப்படி எழுதியிருக்கோம்? 32, 43, அப்புறம் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர், அப்புறம் 65, 76. இப்ப டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆட் டேர்ம்ஸ்ல இருக்கிறத பார்ப்போம் டிஃபரன்ஸ். இப்போ டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும்? 24 minus 13 plus 11. அடுத்தது 35 minus 24க்கு அதுவும் plus 11 தான். 46 minus 35க்கு அதுவும் plus 11. 57 minus 46க்கும் plus 11 தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, எல்லாமே டிஃப்ரென்ஸ். இப்போ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நம்பர் வேணும் ஆட் டேர்ம்ஸ்ல அப்படின்னா 57 plus 11 போட்டோம்னா அடுத்த நம்பர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈவன்ல இருக்க டேர்ம்ஸ் நம்ம பார்ப்போம். ஈவன்ல இருக்க டேர்ம்ஸ் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 32, 43, அப்புறம் மிஸ் ஆன நம்பர் 65, 76. இப்போ இதுல நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். 43 minus 32க்கு என்ன டிஃபரன்ஸ் வருது? plus 11. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன வரணும்? plus 11 வந்திருக்கு. 76 minus 65க்கு plus 11. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸும் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸும் நம்மளுக்கு என்னதான் வரணும்? நம்மளுக்கு plus 11 தான் இருக்கணும் நம்ம கண்டிஷன் படி பார்த்தா. ஏன்னா ஆட் டேர்ம்ஸ்லயும் அப்படிதான் இருக்கு, ஈவன் டேர்ம்ஸ்லயும் நம்ம அப்படிதான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் நம்மளுக்கு இந்த நம்பர்ல இந்த 43 மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 11. அதே மாதிரி 65ல இருந்து இந்த கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை மைனஸ் பண்ணா கிடைக்கிற டிஃபரன்ஸ் 11. அப்ப ஏதாவது ஒண்ணை நம்ம வச்சு செக் பண்ணலாம். அப்ப என்ன எடுத்துக்கலாம்? நம்ம 43 plus 11 போட்டோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ 43 plus 11 போட்டு பார்ப்போம். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 43 plus 11. என்ன ஆன்சர்? 54. ஸோ 54ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்தது அதுவே அடுத்ததுல இருக்கிறது பார்ப்போம். அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 65ல இருந்து 11 மைனஸ் பண்ணா, இப்போ 65ல இருந்து 11 மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? 54 தான் கிடைக்கும். ஸோ இந்த இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 43 plus 11 போட்டோம்னா இதையும் போட்டு 54ன்னு போடலாம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஆன்சர் ஆப்ஷன் சி 54ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 13th question. Which of the following will not be a number of the series? 1, 8, 27, 64, 125. Option A 256. Option B 512. Option C 729. Option D 1000. இந்த கொஸ்டின்ல 13 கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னாக்க நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்கிற சீரீஸ்ல இருந்து எந்த நம்பர் நம்மளுக்கு இந்த சீரீஸ் கலெக்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. will not be a number of the series. இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த நம்பர் வந்து இந்த சீரீஸ்ல வரக்கூடாது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இத்தனை நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப கொடுத்துருக்கிற சீரீஸை நம்ம பார்ப்போம். 1, 8, 27, 64, 125 இந்த மாதிரி வந்திருக்கு.
இப்போ இதுல நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. அதனால டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாக்கா ரொம்ப வித்தியாசம் வருது எல்லாத்துக்கும். அதையும் போட முடியாது. இப்போ அடுத்த லாஜிக்கு ஸ்கொயர் பண்ணலாமா, கியூப் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் பண்ணீங்கனாலும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயருக்கு 4 வரணும். இங்க 8 வந்துருக்கு. அதுவும் வராது. அடுத்தது கியூப் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 கியூப் 8ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 8ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னாக்க 2 கியூப்னு எழுதலாம். 27ன்றது 3 கியூப். 3 கியூப்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு அர்த்தம். அதான் 27. அதே மாதிரி 4 கியூப்னு போட்டாக்க நம்மளுக்கு 64. 5 கியூப்னு போட்டிங்கனாக்க 125. இப்போ அடுத்தது வர்றது நம்மளுக்கு எப்படி தான் வரணும்? 6 கியூபு, 7 கியூபு, 8 கியூப், 9 கியூப், 10 கியூப்னு வரும். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 10 கியூப்ன்றது நம்மளுக்கு 1000ன்றது தெரியும். அதே மாதிரி 9 கியூப்ன்றது 729. அடுத்தது 7 கியூப். எயிட் கியூப்ன்றது நம்மளுக்கு 512. அடுத்தது 7 கியூப்ன்றது 343. 7 into 7 into 7. அடுத்தது 6 கியூப் 216. அப்ப இந்த நம்பர் கலெக்ஷன்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப் 5 கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்த வர்ற டேர்ம்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? 6 கியூப் 7 கியூப் 8 கியூப் 9 கியூப் 10 கியூப் அப்புறம் எக்ஸெட்ரா அப்படி போகணும். இப்ப இந்த ஆர்டர்ல இருக்கிற ஆன்சர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் தான் வரணும்? 1000, 729, 512, 343, 216 வரணும். இதுல என்னென்ன ஆன்சர்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு? 1000 வந்துருச்சு, 729 வந்துருச்சு, 512 வந்துருச்சு. அப்ப எந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து வரல? இதுல 1000 வந்துருச்சு, 729 வந்துருச்சு கலெக்ஷன்ல, 512 வந்துருச்சு. அப்ப எது வரலன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 256 வரல. அதுக்கு பதில் என்ன வந்திருக்கீங்க? 216 வந்திருக்கு. சோ எந்த நம்பர் இந்த கொடுத்துருக்கிற சீரீஸ்ல வரக்கூடாது அப்படின்னா 256ன்ற நம்பர் தான். சோ ஆப்ஷன் ஏன்றது தான் அந்த ஆன்சர். 14th question. Find the missing number in the following series: 10, 24, 52, missing number 220, 444, 892. Option A 104, option B 98, option C 112, option D 108. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 108ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 14th கொஸ்டின்ல நம்ம டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்க டேர்ம்ஸ் போக போக அதிகமாயிட்டே தான் போகுது. பட் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம இந்த காமன் டிஃபரன்ஸ் எடுத்து அந்த மாதிரி போட முடியாது. அது மாதிரி ஸ்கொயர் பண்ணாலோ கியூப் பண்ணாலோ அடுத்த டேர்ம் வருமானு பாத்தீங்கன்னா அதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனா ஏதாவது ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண முடியுமா இல்ல மைனஸ் பண்ண முடியுமான்ற ஐடியா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு செகண்ட் டேர்மை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எழுதணும். அப்போ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 10, செகண்ட் டேர்ம் வந்து 24, தேர்ட் டேர்ம் வந்து 52. அடுத்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அடுத்தது 220, 444, 892. இப்போ 10 வந்து யூஸ் பண்ணி 24 எழுதணும். இப்போ 24 10 யூஸ் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? இந்த 10 யூஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். இப்போ 10 யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னாக்க இன்டூ 2 போட்டுக்கலாம். இன்டூ 2 போட்டிங்கன்னா 20 வந்துடுது. அப்புறம் ஒரு 4 எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்போ அந்த டேர்ம் நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் 4.
இப்போ அடுத்த டேர்ம் நம்ம அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், 52வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 24 பேஸ் பண்ணி எழுதணும். அப்போ எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் இந்த ஈக்குவேஷன். இப்போ அடுத்த டேர்ம் நம்ம இந்த 24 பேஸ் பண்ணி 52 எழுதணும். அப்புறம் 52 பேஸ் பண்ணி புது நம்பர் நம்ம எழுதணும். அடுத்தது இந்த நம்பரை யூஸ் பண்ணி 220 எழுதணும். 220 யூஸ் பண்ணி 444. அது மாதிரி 444 யூஸ் பண்ணி 892. ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதிக்கிறேன். 24 இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம எழுதிக்கிறேன். 220 இது 444. இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே ஐடியாவில் போட்டு பார்ப்போம். இன்ட்டு 2 + 4 போட்டு பார்ப்போம். +4 பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 அப்படின்னா 48. 48 + 4னாக்க 52 வந்துடுது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்ட்டு 2 + 4. 52 இன்ட்டு 2 + 4 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? இது 52 இன்ட்டு 2 அப்படின்னா 104. 104 + 4ன்றது நம்மளுக்கு 108. அப்ப இந்த மிஸ் ஆன நம்பர் நம்மளுக்கு என்ன நம்பரா இருக்குங்க? இந்த மிஸ் ஆன நம்பர் பாத்தீங்கன்னா இந்த மிஸ் ஆன நம்பர் நம்மளுக்கு 108ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்க 108. இது கரெக்டான்றதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்ப அடுத்ததுல இதை யூஸ் பண்ணி எழுதணும் இல்லையா, அதை செக் பண்ணி பார்ப்போம். அப்ப 108 இங்க போட்டு பார்ப்போம். இன்டு 2 + 4. So 116 216 + 4ன்னு கிடைக்கும். ஸோ 220 ஆன்சர் கரெக்டாக தான் வருது. ஸோ அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு 2 + 4 அதுவும் நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் ஆன நம்பர் என்னன்னு சொல்லிடலாம், 108. ஸோ ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 15th question. Find the missing number in the following series: 8, 24, 12, missing number 18, 54. Option A 26, option B 24, option C 36, option D 32. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐடியா. ஆப்ஷன் சி 36ன்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 15th கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டர்லயும் இல்லை, டிசெண்டிங் ஆர்டர்லயும் இல்லை. அதாவது போக போக அதிகமாயிட்டேவும் போல, போக போக கம்மியாயிட்டேவும் போல, அதாவது கலந்து கலந்து வந்திருக்கு. ஸோ கலந்து கலந்து வந்ததுன்னா நம்ம ஆட் டேர்ம்ஸ் ஈவன் டேர்ம்ஸ் அப்படியும் போடலாம். இப்போ மிஸ் ஆயிருக்கிற நம்பர் நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கிறது, நடுவில் இருக்கிற டேர்மா இருக்கிறதுனால நம்ம ஆட் டேர்ம் ஈவன் டேர்ம்னு வச்சு போட்டாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மா குரூப் பண்ணி பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணும், இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி பார்ப்போம், இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணி பார்ப்போம். அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எதுல, ஏதாவது மல்டிபிகேஷன்ல இல்ல கியூப் பண்ணி வர்றதுல ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அப்ப 8க்கும் 24க்கும் ரிலேஷன் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 8க்கும் 24க்கும் பாத்தீங்கன்னா 8 × 3ன்றது தான் நம்மளுக்கு என்னன்னு வருது, இந்த 24. அதே மாதிரி 18 அதை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது தான் இந்த 54. அப்ப இங்க மிஸ் ஆயிருக்கிற நம்பர் எப்படி வரணும் அப்படின்னா, இங்க ரெண்டுத்துலயும் நம்மளுக்கு என்ன வந்திருக்குங்க, 3ஆல மல்டிப்ளை பண்ணி வர்ற நம்பர் தான் அடுத்த நம்பரா வந்திருக்கு. அப்ப 12 இன்டூ இதையும் நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 36. ஸோ 36ன்றது தான் இந்த மிஸ் ஆன நம்பர். இப்போ 36 எந்த ஆப்ஷன்ல இருக்கு நம்மளுக்கு? 36ன்றது ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி 36ன்றது தான் கரெக்டான ஆன்சர். 16th question. What is the number that comes next in the sequence 12, 20, 100, missing number 8900, 88,900,
8,88,900. Option A 1000. Option B 900. Option C 800. Option D 400. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் பி 900 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 16th கொஸ்டின்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12, 20, 100, அப்புறம் மிஸ் ஆன நம்பர், அப்புறம் 4 டிஜிட், 5 டிஜிட், 6 டிஜிட்னு இப்படி போயிட்டு இருக்கு. அப்படி அதிகமாயிட்டே போறது வந்து நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸும் எடுக்க முடியல. அதே மாதிரி ஆட் டேர்ம்ஸ், ஈவன் டேர்ம்ஸ்னு தனியா செப்பரேட் பண்ணியும் போட்டு பார்க்கறதுக்கு ஒரு லாஜிக்கும் வரல. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் நம்பரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பரை பேஸ் பண்ணி ஏதாவது ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்போ 20 நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதை வச்சு எழுதணும்? இப்போ 12 வச்சு எழுதணும். அப்போ 12 into 10 minus 100 போடுறேன். இப்போ என்ன வரும்? இது 120ன்னு வரும். 120 minus 100ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 20ன்ற ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 20க்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கு? 100. 100 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதை பேஸ் பண்ணி எழுதணும்? இந்த 20 பேஸ் பண்ணி எழுதணும். அப்போ 20 இதே மாதிரியே போட்டு பார்ப்போம். இன்டூ 10 மைனஸ் 100 போட்டு பார்ப்போம். அப்போ 20 into 10 வந்து 200. 200 மைனஸ் 100 வந்து இந்த 100 வந்துச்சு. ஸோ நம்ம போட்டுக்கிற லாஜிக்கு கரெக்ட். இப்போ அடுத்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ண போறோம்? இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணணும். 100 யூஸ் பண்ணணும். அப்போ 100 மேல இருக்கிற லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இன்டூ 10 மைனஸ் 100. ஸோ 100 into 10 அப்படின்னா என்ன வரும்? 1000 minus 100. என்ன ஆன்சர்? 1000 minus 100 என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? ஈக்குவல் டு 900. அப்போ மிஸ் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 900ன்றது கிடைச்சிச்சு. இப்போ இந்த 900 கரெக்ட் தானா அப்படின்றத செக் பண்ணணும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம் அடுத்த நம்பருக்கு கரெக்டா வருதா அந்த லாஜிக் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல 900 வரும்ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 8900. இந்த 8900 எதை பேஸ் பண்ணி வரணுங்க? இந்த 900 பேஸ் பண்ணி வரணும். அப்போ 900 பேஸ் பண்ணி அப்படின்னா இன்டூ நம்ம பழைய லாஜிக் படி பார்த்தீங்கன்னா இன்டூ 10 மைனஸ் 100. அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 900 into 10ன்றது 9000 minus 100. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு அந்த 8900 வந்துருச்சு. ஸோ இந்த லாஜிக் படி இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ரெண்டு நம்பரும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் வரும். ஸோ நம்ம இந்த லாஜிக் படி நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இன்ட்டு 10 மைனஸ் 100 இன்ட்டு 10 மைனஸ் 100 இன்ட்டு 10 மைனஸ் 100 ப்ரீவியஸ் நம்பரை வச்சு இப்போ அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 900 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ 17th question, find the missing number in the following series: 28, 33, 31, 36. Missing number 39. Option A 30, option B 32, option C 33, option D 34. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் டி 34ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 17th கொஸ்டினில் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போக போக அதிகமாயிட்டேவும் போல கம்மியாயிட்டேவும் போல கலந்து கலந்து வந்திருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன ஐடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆட் டேர்ம்ஸ் ஈவன் டேர்ம்ஸ் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஆட் டேர்ம்ஸ் தனியாக எழுதிக்கிறேன்.
அதே மாதிரி ஈவன் டேர்ம்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக எழுதிக்கணும். இப்போ ஆட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனியாக எழுதும் போது நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வருது? 28, 31, அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். அடுத்தது ஈவன்லாம் எழுதும்போது 33, 36, 39. இப்போ நம்ம எப்பயும் போல டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன வருது? +3. இதை தான் நம்ம, இதுவும் நம்மளுக்கு +3 தான் வரணும், அந்த ஆர்டரில் வரணும்னாக்க. அப்போ இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த நம்பர் கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து +3 வரணும். சரி, ஈவன் டேர்ம்ஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஈவன் டேர்ம்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் 36 - 33க்கு +3, 39 - 36க்கு +3ன்னு வரும். ஸோ எல்லாமே +3ன்னும் போது நம்மளுக்கு இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 33ன்னும் போது ஆன்சர் இங்க என்னவா வரலாம்? 31 பிளஸ் இந்த 31 பிளஸ் 33ன்றது ஆன்சர் என்னன்னு வந்துடும் நம்மளுக்கு 34ன்னு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க 34ஆ இருந்ததுன்னா டிஃபரன்ஸ் வந்து 3 வரும். இப்போ 34ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு நம்மளுக்கு? டி 34. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 18th question. Find the missing number in the following series: 1, 3, 4, 8, 15, 27. Option A 45, option B 50, option C 55, option D 60. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 15 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 8, 15, 27. இப்போ இந்த ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. இந்த கடைசி நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போக போக அதிகமாயிட்டே தான் போகுது. ஆனா டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு காமன் டிஃபரன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணி ஏதாவது ஆட் பண்ணி பார்க்கலாம்னாலும் அந்த ஐடியாவும் நம்மளுக்கு இங்க கரெக்டா தெரியல டைரக்டா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ஆட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 134 ஆட் பண்ணா கிடைக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு 8. அதே மாதிரி 3, 4, 8 ஆட் பண்றது தான் நம்மளுக்கு இந்த நம்பர். இப்போ அடுத்தது எந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்? இப்போ இந்த 15 வந்துருச்சு. 15 வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது 27 வரணும் அப்படின்னா எதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்காங்க? எது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு இந்த 27 வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த 27 வந்திருக்கு. ஸோ அடுத்த நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா எந்த மூணுத்தையும் ஆட் பண்ணலாம்? இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர்னா எதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் நம்பர். அப்ப இந்த ப்ரீவியஸ் நம்பர் என்னென்ன வருது நம்மளுக்கு? 8, 15, 27. ஸோ 8, 15, 27 இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நம்பரை ஆட் பண்ணும்போது 23 பிளஸ் 27. இப்போ 23 பிளஸ் 27ன்றது என்ன ஆன்சர்? 50. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ 50 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? பி. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதுல எந்த லாஜிக்கும் வரல, நம்ம ஸ்கொயர் பண்றதோ கியூப் பண்றதோ டைரக்டா தெரியல அப்படின்னா 2 டேர்மா ஆட் பண்ணி அடுத்த நம்பர் வருதான்னு பாருங்க, இல்ல 3 டேர்மா ஆட் பண்ணி அடுத்தது வருதான்னு பாருங்க, இல்ல 4 டேர்மா அந்த மாதிரியும் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் இந்த மாடல்ல இருக்கிறதுனால ஆப்ஷன் பி 15 தான் கரெக்ட் ஆன்சர். 19th question. Find the missing number in the following series: 4, 16, 8, 64. அப்புறம் missing number 256. Option A 16, option B 24, option C 32, option D 20. இந்த கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கனாலே ஆன்சர் ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 16 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 19th கொஸ்டின்ல இருக்க டேர்ம்ஸை பாருங்க. 19th கொஸ்டின்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? 4, 16, 8, 64, அப்புறம் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 256.
இதுல அசெண்டிங் ஆர்டர்லயும் இல்ல, இது டிசெண்டிங் ஆர்டர்லயும் இல்ல. அதாவது போக போக அதிகமாயிட்டும் போல, கம்மியாயிட்டும் போல, கலந்து கலந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணுவோம்? ஆட் டேர்ம்ஸ்லாம் தனியா எடுத்துக்கலாம், ஈவன் டேர்ம்ஸ்லாம் தனியா எடுத்துக்கலாம். இப்போ ஆட் டேர்ம்ஸ்லாம் நான் தனியா எடுத்துக்கிறேன். 4, 8 இந்த கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். அதே மாதிரி ஈவன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனியா எடுத்துக்கிறேன். ஈவன் டேர்ம்ஸ் தனியா எடுத்துக்குவோம். 16, 64, 256. இப்போ ஆட் டேர்ம்ஸ் மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஆட் டேர்ம்ஸ் எப்படி வரும்? 4, 8 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். அதே மாதிரி ஈவன் டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வருது? 16, 64, 256. இப்போ ரிலேஷன் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ரிலேஷன் பிட்வீன் 4 and 8ன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்குவோம்? இன்ட்டு 2 போட்டிங்கனாலே போதும். 4 into 2 போட்டிங்கனாக்க என்ன ஆன்சர் வந்துடும்? இந்த 4 into 2 போட்டிங்கனாலே இந்த 8 வந்துடும். இப்போ அடுத்ததுக்கு இந்த நம்பர் எனக்கு மிஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நானு இங்கேயும் வந்து இன்ட்டு 2 போட்டு பார்க்கலாம். அப்ப இன்ட்டு 2 போடும்போது என்ன ஐடியா வரும் நம்மளுக்கு? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது தான் இந்த ஆன்சரா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 8 into 2. அப்ப 8 into 2ன்றது என்ன ஆன்சர் நம்மளுக்கு? 8 into 2, 16. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 8 into 2ன்னு வரும். 8 into 2ன்றது 16ன்றது ஆன்சர். ஸோ 16ன்றது தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கிற நம்பர். அப்ப 16ன்ற ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏவில் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஈவன் டேர்ம்ஸ்ல இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அந்த ரிலேஷன் என்னன்றது. இப்போ இதுல இருக்கிற ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 16க்கும் 64க்குமான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு 4. அதே மாதிரி 64க்கும் 256க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்டு 4. போடும்போது இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த லாஜிக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்க வந்து டைரக்டா 4 and 16, 8 and 64. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 256. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம வந்து 4க்கும் 8க்குமான ரிலேஷன் என்ன வருது? 4 ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு 16. இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் இந்த 8 ஸ்கொயர்ன்றது 64. அப்ப இது வந்து ஏதோ ஒரு ஸ்கொயர் வேல்யூ. அப்ப இது ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ தான் நம்மளுக்கு 256 அப்படின்னா இந்த நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 இருக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256னா என்ன ஆன்சர் நம்மளுக்கு? 16. எந்த லாஜிக் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 16ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். The 20th question பார்க்கலாம். Find the missing number in the following series: 2/3, 4/7, அப்புறம் missing number 11/21, 16/31. Option A 10/8, option B 6/10, option C 5/10, option D 7/13. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 7/13ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 20th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரேஷனல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2/3, அப்புறம் 4/7, அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 11/21, 16/31. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரேஷனல்ஸ்ன்னும் போது மேல ஒரு நம்பர் டிவைட் பை கீழே ஒரு நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் தனியா போட்டுக்கலாம். 2, 4, அப்புறம் மேல இருக்க நம்பரோட மிஸ்ஸிங் நம்பரோட மேல இருக்க நம்பர், அப்புறம் 11, 16. அடுத்தது கீழே இருக்க நம்பர் மட்டும் தனியா எழுதிக்கலாம். கீழே இருக்க நம்பர்னா என்ன வரும்? 3, 7, அப்புறம் மிஸ் ஆன நம்பரோட கீழே இருக்க நம்பர் 21, 31. இப்போ டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் +2, இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் +5. அடுத்தது இதுல ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு +4, இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் +10. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க 2 டிஃபரன்ஸ் வரணும் இல்லையா நடுவுல. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா +1 +1 போட்டு பாருங்க. +2க்கு அப்புறம் +1 போட்டீங்கன்னா என்ன ஒரு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல?
அப்போ ப்ளஸ் டூக்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் 3 போட்டு பார்ப்போம். அடுத்தது இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸு ப்ளஸ் 4ன்னு போட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டராக வந்திருக்கு. அதாவது 2, 3, 4, 5ன்ற மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து இந்த இடத்துல என்ன வரணும்? 4 + 3. 4 + 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க இருக்கிற நம்பர் வந்துடும். அப்போ 4 + 3 ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் கிடைக்கும்? நம்மளுக்கு 7ன்னு கிடைச்சிரும். இப்போ திருப்பி செக் பண்ணி பாருங்க. 7 + 4 வந்து 11 வந்துருச்சு. அடுத்த நம்பர் 11 + 5 வந்து 16 வந்துருச்சு. ஸோ மேலே வந்து 7ன்றது கண்டுபிடிச்சோம். மேலே 7ன்னு கண்டுபிடிச்சிட்டாலே ஆப்ஷனை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். எங்கே 7 இருக்கு ஆப்ஷன்ஸில்? மேலே ஆப்ஷன் டியில் தான் மேலே வந்து 7 இருக்கு. இப்போ கீழே இருக்க நம்பர் 13 வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கீழே பாருங்க 4க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு. அப்போ 2 2வா நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். அப்போ 2 2வா ஆட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு +6. அடுத்தது இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 8. இப்போ நீங்க அந்த டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது 4 6 8 10 இந்த காமனா டிஃபரன்ஸ் வந்து 2 2வா ஆட் பண்ணி போட்டுருக்கோம். அப்ப அந்த ஆர்டர்ல பார்க்கும்போது இந்த இந்த மிஸ் ஆயிருக்க நம்பர்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்ற நம்பர். அப்ப 7 + 6 என்ன நம்பர்? நம்மளுக்கு இந்த இடத்துல வர்ற நம்பர். இப்ப 7 + 6ன்றது என்ன நம்பரா இருக்கும்? 13. ஸோ கீழே இருக்க நம்பர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 13ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம மேல 7 வர்றதுனால ஆப்ஷன் டின்னு சூஸ் பண்ணிட்டோம். கீழே 13 இப்ப கண்டுபிடிச்சதுனால 7/13 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். யூஜிசி நெட் எக்ஸாமில் வர ஃபர்ஸ்ட் பேப்பர்லேருந்து சாம்பிள் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.